கனமழை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று 18ஆம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வருகின்ற 22ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்று புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து நாளை தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் புதுச்சேரியிலும் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அளித்து கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவிட்டுள்ளார். ராமாயணத்தை தவறாக சித்தரித்து நாடகம் அரங்கேற்றியதாக கூறி புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக நாடகத்துறை மாணவன் புஷ்பராஜ் என்பவரை 4 மாதங்களாக தற்காலிக நீக்கம் செய்துள்ள பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட சமூக அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறையில் பயின்று வரும் மாணவர் புஷ்பராஜ் சோமானியம் என்ற பெண் விடுதலைக்கான நாடகத்தினை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அனுமதியோடு நடத்தியுள்ளார். இதனிடையே மாணவர் புஷ்பராஜ் அரங்கேற்றிய சோமானயம் என்ற நாடகம் ராமாயணத்திற்கு எதிரானது என பல்கலைக்கழக நிர்வாகத்தினிடம் ஒரு சில மாணவர் அமைப்பினர் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து மாணவர் புஷ்பராஜ் 4 மாதங்களாக தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் மாணவர் புஷ்பராஜை 4 மாதங்களாக தற்காலிக நீக்கம் செய்துள்ள பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்தும் மாணவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியும் மாணவரை உடனடியாக பல்கலைக்கழகத்தில் அனுமதித்து தேர்வுகள் எழுத அனுமதிக்க வேண்டுமென வலியுறுத்தி சமூக அமைப்புகள் சார்பில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. சம்பா-கோவிலர்கள் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட சமூக அமைப்பினர் கலந்து கொண்டு மத்திய பல்கலைக்கழகத்திற்கு எதிராகவும் மத்திய பாஜக அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து தடுப்புகளை மீறி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரம் பகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்னாள் சபாநாயகர் வி. பி. சிவக்கொழுந்து அன்னதானம் வழங்கினார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக கனமழை தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் வீடுகளிலே முடங்கியுள்ளனர். தகவல் அறிந்த சப்தகிரி அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான வி. பி. சிவக்கொழுந்து இன்று லாஸ்பேட்டை, ஜீவானந்தபுரம், குறிஞ்சி நகர், சேத்திலால் நகர் மற்றும் மடுவுப்பேட்டை, டோபிகானா ஆகிய பகுதிகளில் கனமழையால் பாதிக்கப்பட்ட இடங்கள் மற்றும் வீடுகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அப்பொழுது என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். கனமழை எச்சரிக்கை காரணமாக பல்கலைக்கழகத்தின் அனைத்து வகுப்புகளும் இன்று 18ஆம் தேதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழக பதிவாளர் இன்று வெளியிட்டுள்ள செய்திகள்: காலாப்பட்டில் உள்ள புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் கனமழை எச்சரிக்கை காரணமாக பல்கலைக்கழகத்தின் அனைத்து வகுப்புகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் தேர்வுகள் இருந்தால் மாற்று தேதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் பல்கலைக்கழக பதிவாளர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரம் பகுதிகள் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தார்பாய் உள்ளிட்ட நிவாரண உதவிகளை முன்னாள் சபாநாயகர் வி. பி. சிவக்கொழுந்து வழங்கினார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுவையில் கடந்த சில நாட்களாக கனமழை தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரம் பகுதிகள் பல வீடுகள் கனமழையால் சேதமடைந்த தகவல் அறிந்த சப்தகிரி அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான வி. பி. சிவக்கொழுந்து இன்று லாஸ்பேட்டை, ஜீவானந்தபுரம் பகுதிகள் கனமழையால் பாதிக்கப்பட்ட இடங்கள் மற்றும் வீடுகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் கனமழையால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு தார்பாய் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்பொழுது என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். கப்பலோட்டிய தமிழன் வ. உ. சிதம்பரம் பிள்ளை நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. கப்பலோட்டிய தமிழன் வ. உ. சிதம்பரம் பிள்ளை நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது.
இதையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரே பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய்ஜி சரவணகுமார், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வருமான வரி ஆணையரகம் சென்னை சார்பில் வரி செலுத்தினர் தொடர்பு முகாம் புதுச்சேரியில் நடைபெற்றது. வருமான வரி ஆணையரகம் சென்னை சார்பில் வரி செலுத்தினர் தொடர்பு முகாம் புதுச்சேரி எஸ்.பி. பட்டேல் சாலையில் உள்ள அதித்தி ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வருமான வரி இணை ஆணையர் எக்ஸம்ஷன் சென்னை சந்தியா ராணி குரே முன்னிலை வகித்தார். மேலும் நிகழ்வில் கார்த்திகேயன், வருமான வரி துணை ஆணையர் எக்ஸம்ஷன்ஸ் சென்னை மற்றும் வருமான வரி அதிகாரிகள் சந்தோஷ்குமார் மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோரும் கலந்து கொண்டனர். கல்வி, சேவை நிறுவனங்கள், வரி செலுத்தினர்கள் மற்றும் பொதுமக்களும் பெருமளவில் இந்த முகாமில் கலந்து கொண்டனர். வருமான வரி சட்டம், எக்ஸம்ஷன்ஸ் 80G மற்றும் 12A, 12AB தொடர்பான சந்தேக நிவாரணம், பதிவு மற்றும் புதுப்பிப்பு நடைமுறைகள், துறை வழங்கும் சேவைகள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காது கேளாதோர் குழந்தைகளுக்காக ஓவியம் மற்றும் வினாடி வினா போட்டி மற்றும் TF ஹெலன் கெல்லர் சிறப்பு விருதுகள் வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. காது கேளாதோர் குழந்தைகளுக்கான ஓவியம் மற்றும் வினாடி வினா போட்டி மற்றும் TF ஹெலன் கெல்லர் சிறப்பு விருதுகள் 2025 டெஃப் எனேபிள்ட் ஃபவுண்டேஷன் சார்பில் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி கிராமணி மற்றும் நாடார் சங்கத்தின் தலைவர் டாக்டர் AC புரந்தரதாசன் மற்றும் கௌரவ விருந்தினர்கள் வருண் வாசகன், ஈட்டர், பவர் குவாலிட்டி, புதுச்சேரி சரவணன் மாநில ஒருங்கிணைப்பாளர், சர்வ சிக்ஷா அபியான் புதுச்சேரி மற்றும் பாசிட் ஜெனரல் செக்ரட்டரி, பாண்டிச்சேரி ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு விருந்தினர்கள் பரிசளித்தனர். அது மட்டுமின்றி 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் நன்கு படித்த மாணவர்களுக்கும் நன்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கும் பல்வேறு துறையில் சாதித்த காது கேளாதவர்களுக்கும் ஹெலன் கெல்லர் விருது 2025 வழங்கப்பட்டது. இதில் காது கேளாத குழந்தைகள், விருந்தினர்கள், பெற்றோர்கள் என்று 400க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் ஒருங்கிணைப்பாளர் ஞானவேல், மேனேஜர் டெஃப் எனேபிள் ஃபவுண்டேஷன் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் சுவர்ணலட்சுமி ஹேமச்சந்திரன், அமர்நாத், அஜித்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பேனர் வைக்க பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். புதுவை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திகள்: வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் வரும் 19ஆம் தேதி வரை மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று மற்றும் லேசான மழை முதல் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதையொட்டி புதுவையில் பொது இடங்களில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் உள்ள பேனர்கள், கட்அவுட்டுகள் மற்றும் விளம்பர பலகைகள் வைக்க பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் தடை விதிக்கப்படுகிறது. இந்த தடை உத்தரவு வரும் டிசம்பர் 14ஆம் தேதி வரை அமலில் இருக்கும். இந்த தடை உத்தரவை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே தற்பொழுது வைத்துள்ள பேனர்களை அவர்களாகவே அகற்றி பொதுமக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும். பொது இடங்களில் அகற்றப்படாமல் உள்ள பேனர்களை உள்ளாட்சி அதிகாரிகள் எவ்வித முன்னறிவிப்பின்றி அகற்றி அதன் செலவினத்தை பேனர் வைத்த நபரிடம் வசூலிக்க வேண்டும் என்றார். புதுச்சேரி தலைமை செயலகத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை கடற்கரை சாலையில் உள்ள தலைமை செயலகத்தில் இன்று போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சமூகம் மற்றும் நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் சக்தி முக்கிய பங்களிப்பை வழங்குகிறது. எனவே போதைப் பொருள் இல்லாத இந்தியா பிரச்சாரத்தில் அதிகபட்ச எண்ணிக்கையிலான இளைஞர்கள் சேருவது மிகவும் முக்கியம். இளைஞர்கள் எந்த ஒரு தேசத்தின் சக்தியாகவும் நாட்டின் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு இன்று நாம் நஷா முக்த் பாரத் அபியானின் கீழ் ஒன்றிணைந்து சமூகம், குடும்பம், நண்பர்கள் மட்டுமல்ல நாமும் போதைப் பொருள் இல்லாதவர்களாக இருப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறோம். ஏனெனில் மாற்றம் நம்மிடமிருந்து துவங்க வேண்டும். எனவே நாம் அனைவரும் இணைந்து நமது மாவட்டம், மாநிலத்தை போதைப் பொருள் இல்லாதத மாற்றி உறுதியான முடிவை எடுப்போம். எனது நாட்டை போதைப் பொருள் இல்லாத நாடாக மாற்றுவதற்காக என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என்று நான் உறுதியளிக்கிறேன் என்று உறுதிமொழியை தலைமை செயலர் சரத் சவுகான் வாசிக்க அரசு செயலாளர்கள், ஊழியர்கள் பலர் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். பிரபல துணிக்கடை பெயரில் வாட்ஸ்அப் குரூப்களில் வரும் மொபைல் செயலிகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்பொழுது வாட்ஸ்அப் குரூப்கள் மற்றும் தெரியாத நபர்களிடமிருந்து பிரபல துணிக்கடையின் பெயரில் சலுகை விற்பனை திட்டத்தில் சேர்ந்து பயனடையுங்கள் என்ற போலியான லிங்க் வேகமாக பரவி வருகிறது. அந்த லிங்கை கிளிக் செய்து உள்ளே சென்று அதில் கேட்கப்படும் தகவல்களை பதிவிட்டால் உங்களது வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை மர்ம நபர்கள் மோசடியாக எடுத்து ஏமாற்றி விடுகின்றனர்.
ஆகையால் வாட்ஸ்அப்களில் வரும் இத்தகைய லிங்குகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம். இதேபோல யோனோ எஸ்பிஐ, ரிவார்ட் பாயிண்ட், ஏபிகே அப்ளிகேஷன், PM கிசான் யோஜனா அப்ளிகேஷன், RTO ஈச்சலான் என்ற பெயரில் வரும் லிங்கையும் யாரும் பதிவிறக்கம் செய்து பணத்தை இழக்க வேண்டாம், இதனை மற்றவர்களுக்கும் பகிர வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார் மற்றும் சந்தேகங்களுக்கு 1930 அல்லது 04132276 அல்லது 9489205246 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவித்தனர். உருளையன்பேட்டை தொகுதியில் புதிய சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணிகள் குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுநகர் பிரதான சாலை, கென்னடி நகர் பிரதான சாலை, சாந்தி நகர் தெய்வசிகாமணி வீதி, உருளையன்பேட்டை வார்டு நெல்லித்தோப்பு பகுதியான கண்ணார வீதி, தச்சர் வீதி போன்ற வீதிகள் புதிதாக சிமெண்ட் சாலையாக அமைப்பது குறித்து பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்ற குப்புசாமியை இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஆலோசனையில் இச்சாலைகளை தங்கள் துறையின் மூலம் புதிய சிமெண்ட் சாலையாக அமைத்துக் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட நரசிம்ம நகரில் 27,57,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட லட்சுமி நரசிம்ம நகரில் 27,57,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் உழவர்கரை நகராட்சி இளநிலை பொறியாளர் சிவகுமார் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி பல்கலையில் சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் மொழி மற்றும் இலக்கிய புலம் சார்பில் தமிழக புலவர் குழுவின் 118ஆம் கூட்டம் மற்றும் தமிழறிஞர் விஸ்வநாதனின் 127ஆம் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. பல்கலைக்கழக கலை மற்றும் பண்பாட்டு உறவுகளின் இயக்குநர் கிளெமெண்ட் லூர்த் தலைமை தாங்க புல முதன்மையர் சுடலை முத்து வாழ்த்து பேசினார். துறை தலைவர் கருணாநிதி வரவேற்க பேராசிரியர் ரவிக்குமார் ஒருங்கிணைத்தார். தமிழக புலவர் குழு உறுப்பினர் முனைவர் வீரமணி எழுதிய முத்தமிழ் காவலரின் தமிழக புலவர் குழு அமைப்பும் பணிகளும் என்ற நூல் வெளியிடப்பட்டது. தமிழக புலவர் குழுவின் செயலாளர் மணிமேகலை கண்ணன் சிறப்புரை வழங்கினார். மூத்த உறுப்பினர்கள் சேதுராமன், நீதிபதி பாஸ்கரன் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கூட்டத்தில் அழகப்பன், மரமலை இலக்குனவார், பாலசுப்ரமணியன், சாரதா நம்பி ஆரூரன், வலனரசு, பேராசிரியர் உலகநாயகி பழனி, வீரமணி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு துணை செயலாளர் ஸ்ரீகாந்த் நன்றி கூறினர். கூட்டத்தில் தமிழுக்கும் தமிழருக்கும் பாதுகாவலராக திகழ்ந்த விஸ்வநாதம் பெயரில் திருச்சியில் உள்ள மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அவரது சிலையை அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.